2025 பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்காக அவார்டு வாங்கின படம் ஜெசி பக்லி. அவங்களோட அந்த ஹாம்லெட் படத்தை பற்றி தான் இன்னைக்கு வந்து உரையாட போகிறோம். நமக்கு எந்தெந்த மாதிரி அது தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க. நான் வந்து இந்த படம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இதுதான் ஜெசி பக்லி தான். ஆஸ்கார் இது வாங்கும்போது நமக்கு ஒரு இது இருக்கும், ஆஸ்காரில் வந்து ஸ்க்ரீன் பிளே வாங்குச்சுன்னா பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே அந்த ரேஞ்சில் ஏதாவது படம் அவார்டு வந்துச்சுன்னா பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது ஜெசி பக்லி வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கினாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி அப்போ எனக்கு பெருசு ஆகுது. அதுக்கப்புறம் நிறைய ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போது நிறைய அவார்டு வாங்கியிருந்தாங்க. கிரிட்டிக் அவார்டு, கோல்டன் குளோபு, பாஃப்டா, இந்த மாதிரி ஒரு 5-6 அவார்டுகள்னா எல்லாத்துலேயுமே ஜெசி பக்லி ஆஸ்கார்லேயே அவங்க தான் அப்படிங்கும்போது அப்போ தான் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு, இன்னும் அது இவ்வளவு அவார்டு வாங்கியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம மற்ற ஆக்டர் அவார்டு பார்த்தோம்னா ஒரு இதில் வந்து திமோத்தி சார்லன் வாங்கியிருந்தாங்க, இன்னொருத்துல வந்து மைக்கேல் பி ஜார்டன் வாங்கியிருந்தாரு, இன்னொருத்துல வந்து கேப் வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மாற்றி இருந்துச்சு. அதில் வந்து ஆஸ்கார் வந்து மைக்கேல் பி ஜார்டன் போட்டாங்க. இதில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் பார்க்கும்போது ஃபுல்லாகவே ஜெசி பக்லி அப்படிங்கும்போது ஒரு கியூரியாசிட்டி ஆச்சு. சரி இது என்ன படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தது தான் ஹாம்லெட். படம் வந்து மொத்தமாகவே ஒரு கண்ணியன் கம்பளையமாக உட்காந்துருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் வந்து நான் ஒரு 3வது வேற ஒரு மொழி படத்துக்கு அழுகிறேன் அப்படின்னா இந்த படத்துக்கு அழுதுருக்கேன். 2 படம்னா அது கூட அது தமிழ் டப்பில் இருந்துச்சு, அது பார்த்தேன் பிடிச்சிச்சுன்னு சொல்லலாம். வில் ஸ்மித் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் ஃபர்ஸ்ட், அது ரொம்ப அழுக வச்சுச்சு. 2வது சரி அவரோட இந்த 7 பவுண்ட்ஸ் நான் தமிழ்ல பார்த்தேன். ஒருவேளை அது தமிழ்ல பார்த்தனால அப்படி பிடிச்சிருந்துச்சா அந்த மாதிரி இல்லை. ஆனால் கம்பேரிட்டிவ்லா அது சொல்லணும் அப்படின்னா இது நான் இங்கிலீஷ்ல பார்த்தேன், ஃபுல்லாக இங்கிலீஷ்ல தான் கிடையாது. அப்போ எமோஷன்ஸ் வந்து என்ன மொழியா இருந்தாலும் சரி எல்லா எமோஷன்ஸும் ஒண்ணுதான்டான்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி ரொம்ப அதுக்கு முக்கிய காரணம்னா அது அவங்களோட ஆக்டிங் தான். அப்பதான் புரிஞ்சுச்சு சரி ஆக்டிங்க்கு வாங்கியிருக்காங்கன்னா ஒருத்தா தான் கொடுத்துருக்கானுங்க. நம்ம மாதிரி புஷ்பா ஹீரோவுக்கு தான் எனக்கு எப்படின்னா, எனக்கு எல்லா படம் ஃபுல்லா அழுதேனா அப்படின்னு கேட்டா இல்லை, நான் படம் ஃபுல்லாக அழுகலை. எனக்கு கிளைமேக்ஸ் அழுக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாம்லெட் சாகுற சீன் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்கும், ஹாம்லெட்டையும் ஜூலியத்தையும் குழந்தை பெற்றுக்கிற சீன். அந்த சீன்ல வந்து அவங்க கரெக்டா அவங்க அதாவது ஆக்னஸோட அம்மா வந்து இறந்த ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஃபிளாஷ்பேக், அந்த சீன்ல வந்து அப்படியே தண்ணி தேங்கிருச்சு. அதுக்கப்புறம் நடந்தது ஃபுல்லாமே, அதுக்கப்புறம் அந்த சீன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி தேங்கின கண்ணீர் இல்லை, அந்த விஷுவல்ஸாக தான் இருந்துச்சு. எனக்கு கண்ணில் தண்ணி தேங்கி இருக்க, அது விழுகல, கண்ணிலே நிக்குது. அந்த விஷுவல்ஸோட பார்த்து கொஞ்சம் பாஸ் பண்ணி தொடச்சிட்டு பார்த்து அந்த மாதிரி இருந்துச்சு. அது அந்த அந்த ப்ரெக்னெண்டா இருந்து அதோட வலி வந்து அப்படியே உண்மையாவே துடிக்கிற மாதிரியே இருக்கும் பார்க்கும் போதாவே. அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது அது ரொம்ப அப்படியே பயங்கரமா இருந்துச்சு பார்க்கும்போது. இன்னும் ரெட்டை குழந்தை அப்பதான் கொஞ்ச நேரம் உசுன்னு ஆயிருக்க மாதிரி இருக்கும். மறுபடியும் இன்னொரு பிள்ளை வரப்போதுமே மறுபடியும் ஒரு திணறி மூச்செல்லாம் உள்ள போயிட்டு அப்படியே லைவா அந்த வேதனையை ஃபீல் பண்ணி நடிச்சாப்புல இருந்துச்சு அந்த இது. இன்னொன்று டேரக்டாவும் லேடி டேரக்டரும் போது அதை இன்னும் சூப்பரா இது பண்ணிட்டாங்க. அந்த எபிசோடு செம்மையா இருந்துச்சு. இன்னொன்று எனக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேமு, படம் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃப்ரேம், அந்த இதுல இருந்து அந்த மரத்துல இருந்து அப்படியே கீழே வரும்போது இவளுக்கு ஒரு இருக்கும். இவளுக்கு பார்க்கும்போது ஒரு குழந்தை வந்து கருக்குள்ள அவங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ள படுத்து இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இது கரெக்டா அந்த கிளையும் இப்படி ஒரு இது வேறு இருக்கும், அதுக்குள்ள அவ படுத்திருப்பா. அந்த இதுவே இதுமா அந்த ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ள படுத்து இருக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரேமா இருக்கும். இன்னொன்று இவளை ஃபாரஸ்ட் விட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் இருக்காங்கன்னா, இவங்க அம்மா வந்து ஒரு அந்த ஃபாரஸ்ட் வந்து மூலிகை தயாரிச்சு கொஞ்சம் மருந்து ரெடி பண்ற மாதிரி இருக்கும். இவரோட வேலையும் அதான் இருக்குல்ல. அந்த பீரியட்ல அந்த டயத்துல வந்து அந்த மாதிரி நிறைய பேர் பெண்களை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னா தனியா யாரும் சொந்த பந்தம் இல்லாம தனியா ஒரு இதுல வாழ்ற ஒரு வயசான பெண்
தனியாக வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்கள வச்சு இவங்களால ஊருக்கு ஏதாவது கேடு வருது, ஏதாவது மொத்தமாக கொள்ளை நோய் வருது இந்த மாதிரினா இவங்க தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம காஞ்சனிலாம் காட்டுவாங்க இல்லை, ஊருக்கு ஒதுக்கப்புறமா இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள அந்த மந்திரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே நிறைய பாய் பெண்களை கொண்டிருக்காங்க, எரிச்சிருக்காங்க வச்சு இந்த மாதிரி. அப்போ அந்த பீரியட்ல அந்த மாதிரி தான் நடந்தது. அந்த டைம் வந்து நமக்கு எப்படி 19th century அந்த மாதிரி அவங்களுக்கு 17th centuryலேருந்து 16th century பெண் அடக்கின காலம் அவங்களுக்கு. அதாவது ஏதாவது சர்ச்சுக்கு சரியா போலனா கூட பெரிய தண்டனை கொடுக்குற அளவுக்கு. அதாவது அது வரைக்கும் என்ன கொஞ்சம் தளர்ந்த நமக்கு எப்படி பெண்கள் அடக்குமுறை ஃபேஸ் பண்ணமோ அதே மாதிரி அங்கே அவங்க ஃபேஸ் பண்ணி, ஏன்னா அவங்க நமக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே அதை ஃபேஸ் பண்ணி, ஆனால் அது மதம் மாதிரி போனனால அந்த காலம் மாதிரி காட்டினாங்க. இல்லை இன்னொன்று இதில் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியரோட இது ஃபேமிலியில் நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த காலமாகவும் ரொம்ப பீரியட் ஃபிலிம் தான். 16th century. இன்னொன்று அந்த அதனால அந்த அவங்க வந்து அந்த கொஞ்சம் அந்த அந்த சீன்ல அப்புறம் அவங்க குழந்தை பெற்றுக்கும் போது காட்டுக்கு போறதேவும் ஏதோ அவங்க அம்மா கிட்ட போய் உட்காந்து எங்க அம்மா தாய் வீட்டுக்கு போற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் குழந்தை சூசனாவா பெற்றுக்கும் போது அங்கதான் பெற்றுக்காங்க காட்டுக்கு. அந்த சீனுமே சூப்பரா இருந்துச்சு. அது வந்து ரொம்ப இப்ப நம்ம செகண்ட் குழந்தை பெற்றுக்கிறது வந்து க்ளோஸ் அப் இந்த மாதிரி மிக்சட் ஆஃப் இதுல இருக்கும். ஆனா அது வந்து பார்த்தா ஒரு டாப் வியூல ஒரு லாங் ஷாட்ல போயிருக்கும். அது அந்த இதுலயுமே ஒரு மாதிரி அந்த பெயினை வந்து சூப்பரா கன்வே பண்ணியிருப்பாங்க. அது ஒரு மாதிரி அந்த இடத்துல அந்த அம்மாவை தேடி நான் இங்கேயே போய் பெற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று வந்து ரெண்டாவது அவங்க அந்த பசங்க அப்பையும் நான் போறேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். அப்புறம் மாமியார் கொஞ்சம் இதாகாம இருக்கும், மழை பெஞ்சிட்டு இருக்கும், ஏரி வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி வந்து உடஞ்சிடும், அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கும். வீட்லயே அப்புறம் அவங்க கூப்பிட்டு வந்து இது பண்ணுவாங்க. அந்த ஒரு சீன் படத்துல இந்த மாதிரி எப்படி சொல்றது, கொஞ்சம் அந்த நேச்சரை காட்டுற சீன் வந்து கொஞ்சம் அது அவளோட நெருக்கமா இருக்கிற மாதிரியே நிறைய விஷயம் இருக்கும். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அதுல எனக்கு கொகைய வந்து ஒரு மாதிரி டேஞ்சரஸா காட்டுற மாதிரியே பயப்படுவேன். அது எதனால கையில குழந்தைய வச்சிருக்கான் பக்கத்துல இல்ல அவனுக்கு இன்னும் இந்த பேய் மந்திரம் அந்த மாதிரி ஒரு சின்ன அந்த அந்த ஃப்ரேம் வந்து ஒரு சின்ன செகண்ட் ஆஃப் இதுல தான் காட்டுறாங்க. ஒரு 30 செகண்ட் கூட இருக்காது அந்த ஒரே 10 செகண்ட்லாம் இருக்காது, 5 செகண்ட் 10 செகண்ட் அது கூட தான் இருக்கும். எனக்கு அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் அந்த ஆக்னஸ்க்கு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, ஷேக்ஸ்பியரோட ஒரு கதை, ஒடிசியஸோட ஒரு கதை, ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லியா. அந்த லவ் ஸ்டோரியில நடக்கிற கதையோட எண்டுக்கு ஆப்போசிட்டா இந்த படத்துல நடக்கும். அந்த ஒடிசியஸை வந்து திரும்பி பார்த்தா அவ இருப்பா, அதுக்கப்புறம் அவ அந்த நரகத்திலே மாட்டிக்குவா. இவன் வந்து ரியல் உலகத்துக்கு வந்துருவான், அவள் அப்படியே நரகத்துல மாட்டிக்குவாங்கிறது. இந்த இதில் கரெக்டாக பார்த்தா மேரேஜுக்கு முன்னாடி அந்த கரெக்டாக கல்யாணத்துக்கு பண்ணும் போது இவ நின்றுட்டு பாப்பா, அவன் திரும்பி பார்ப்பான், இவ இருப்பா. அதே மாதிரி கிளைமேக்ஸ்லயே அந்த விஷயம் இருக்கும். கரெக்டா அந்த பிளே முடிஞ்சு அவனோட போர்ஷன் முடிஞ்சு உள்ளக்க போறதாக இருக்கும். அப்ப லுக் அட் மீன்ட்டே இருப்பா, திரும்பி பார்ப்பான், அந்த அப்பையும் இருப்பா. அது நல்லா இருந்துச்சு. அந்த கதையோட ஒரு சின்ன இதுமாவே வச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்றது, அவ உடையிற இடமே அந்த இடமா தான் இருக்கும். என்னன்னா ஹாம்லெட் இறந்ததை விட அந்த ஹாம்லெட்டுக்கு அடுத்து அவன் வந்து உடனே வந்துட்டு கிளம்புவான். அப்படின்னும் போது நீ என்ன பாசத்தோட இருக்கன்னு சொல்லிட்டு அது என்ன அது அவளை அது ஏன் அவ்வளவு தூரத்துக்கு பாதிச்சிருக்கோம்னா அவளுக்கு தெரியும் அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு, அவன் போகணும் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சா கூட அதுக்கு முன்னாடி அவன் பையன் வந்து அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் தனியா நின்று அழுவான். அப்ப போய் இவ தேத்துவா, அப்போ இவ்வளவு பாசம் வச்சு உன் மேல குழந்தை இருக்கு, அப்போ இது இறந்தது நீ ஃபீல் கூட பண்ணல, உடனே போகணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு படமே அதுதான். இவ சைட்ல வந்து நம்ம காட்டுறாங்க,
நமக்கு கிளைமேக்ஸ்ல மட்டும்தான் அவன் சைட்ல இருந்து காட்டுவாங்க. இன்னொன்னு அவனுக்குமே ஃபீலிங்ஸ் இருக்கு. நான் ஏன்னா இவ எந்த அளவுக்கு ஃபீல் பண்றாலோ அதே அளவுக்கு தான் அங்க அவனுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா இவர் கடமைகள் இருக்கிறதுனால போக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஆனா இவருக்கு தாய் பாசம்ன்றதுனால இவ ஃபேமிலியை மொத்தமா பாத்துக்கலாம் அப்படின்னு இவ பக்கத்துல இருந்து பார்த்தா அந்த பையனோட ஃபீலிங்ஸ பக்கத்துல இருந்து பார்த்தனால இவன் ரொம்ப இதாயிடுவா. ஆனா அவனுக்குமே பையன் மேல ரொம்ப இதாதான் இருக்கும். அதுக்காக தான் அந்த டிராமாவே அவனுக்காக வச்சு அந்த கேரக்டர் ஒண்ணு தன் பையன் ஒரு நோயில செத்தான். ஆனா அந்த டிராமால அந்த பையன் வீரமா சாவான். அதுதான் அவருக்கு சொல்ல வராரு, தான் பையனோட இறப்ப குளோரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு. என்னன்னா அந்த டிராமால அவன் பையன் செத்தத அவர் செத்தமாக, அதாவது ஒரு கோஸ்ட் கேரக்டர் பண்ணுவாங்க. அவரோட இதுதான், அதாவது கேரக்டர்ஸை ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அதை அவ சொல்லுவா. அதாவது அந்த கோஸ்ட் மாதிரி வருது எப்படி செத்துதுன்னா நோய் வாய்ப்பட்டு செத்துது. அதுதான் ஹேம்லெட் செத்துது. ஆனா தன்னோட ஹேம்லெட்டுங்கிற பையன் ஒரு வீரமா சாகிற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. அதை அவ அங்க ஃபீல் பண்ணுவான். இன்னொன்று வில்லியம் ஷேக்ஸ்பியரோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலா விஷயம். ஓகே, நமக்கு ஒரு பையன் இறந்துட்டான், அது ஓகே. இன்னும் 2 குழந்தை இருக்கு, கொண்டாடி இருக்கா, ஸோ நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற இது அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்ற மைண்ட்ல வேற இருப்பாங்களோ. இவனுக்கு அங்கதான் இது கிடைக்கும், ஒர்க்கு மணி அங்கதான், அங்கதான் அவனால மணி மேக் பண்ண முடியும். அவன் அங்க போகணும்னு நினைக்கிறான். இவளுக்கு என்னன்னா தான் பையன் இறந்த இடம் இங்க இருக்கிறதா அப்படின்னு அவனுக்கு புது வீடு எல்லாம் வாங்கியிருப்பான். ஆனாலும் இவ அதான் சொல்ல வருவா. கடைசியா தம்பி கூட போய் இந்த வீட்டெல்லாம் இவளுமே போய் பாப்பா, அவருக்கா போய் பாப்பா. இன்னொன்னு எப்படி சொல்றான், வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஹேம்லெட் இறந்ததை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதனால அவருக்கு கொஞ்சம் அடுத்தடுத்த விஷயங்களை பத்தி யோசிக்காங்க. இவன் ஒரு கில்ட்டுக்குள்ள போய் அக்செப்ட் பண்ண மாட்டான். அந்த அக்செப்டன்ஸ் தான் கிளைமேக்ஸாவே இருக்கும். அந்த அந்த பொண்ணு ஜூடித் பறக்கும் போதே அந்த கேரக்டர் ஒரு மாதிரி செத்து போன மாதிரியே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதோ சொல்லுவா, எங்க அம்மாவோ ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கூட இருந்தாங்கன்னா அவன் வந்துருவான்ற மாதிரியே ஏதோ ஒன்று சொல்லுவா. அது சரியா தெரியல அந்த இடம். அப்போ டக்குன்னு அந்த குழந்தை முணுமுணுக்கு சத்தம் கேட்கும். அதே மாதிரி நீ இந்த இடத்துல பாத்துக்கிட்டேன்னா இவளுக்கு போல அவன் சாவும். என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஹேம்லெட் பிறந்திருக்கான், ஹெல்த்தியா இருக்கான். ஜூடித் பிறகு செத்துட்டான்னு நினைப்போம். இவ செத்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இது அவங்க மாமியாவே அவங்க இது பண்ணிட்டு உனக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய ஹெவனுக்கு போக விட மாட்டேன்னு சொல்லி இது பண்ணுவான். ஜூடியத் பொழைச்சுக்கலாம். ஹேம்லெட் சாகுறதுக்கு முன்னாடி வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஒரு பொம்மை ஆட்டம் பார்ப்பாரு. ஒரு குரங்கு ஒரு பையனை வச்சு ஒரு பொம்மை. அதுல பார்த்தா அந்த பையன் விட்டுட்டு 4 பேருமே செத்து போக மாதிரி அடிப்பாரு. பையன் தனியா இருக்கான். ஆனா இங்க எப்படி இருக்குன்னா 4 பேருமே உயிரோட இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா அக்கா தங்கச்சி 2 பேருமே உயிரோட இருப்பாங்க. ஆனா அந்த பையன் இறந்துட்டு இருக்கான். அது கொஞ்சம் இதா இருக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடியே சொல்லி ஹேம்லெட் சாக போவாங்கிற ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண மாதிரி இருக்கும் சினிமேட்டிக்கா. எனக்கு அந்த பையன் இறந்ததை விட அவங்க அப்பா அந்த டயத்துல கரெக்டா வருவாரு. ஹேம்லெட் இறந்து கிடப்பான், அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வருவாரு. ஆக்சுவலா என்ன சூசனா சிக்கா இருக்கிற மாதிரி, ஜூடித்து சிக்கா இருக்கிற மாதிரி தான் இவனுக்கு தகவல் போயிருக்கும். இவன் என்னன்னா அவன் நின்னோடனே எந்திரிச்சு நின்னோடனே இவனுக்கு ஹாப்பினஸ் இருக்கும். பொண்ணை பார்க்க தான் வந்தான். ஏன்னா நியூஸ் அப்படிதான் வந்துச்சு அவனுக்கு. ஆனா அங்க பார்த்தா அங்க ஆல்டர்னேட்டிவா ஒன்று நடந்துச்சு. பையன் இருந்த அவனால ஷாக். அதுவே ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு அந்த சீன் பார்க்கும்போதே. அவன் அந்த நைட்டு படுத்திருக்கும் போது அவன் தங்கச்சியோட படுத்திருப்பான். படுத்திருக்கும் போது அவன் ஏதோ ஒரு பிளே ஸ்டேஜுக்குள்ள அவங்க அப்பாட்ட கடவுள்கிட்ட என்ன எடுத்துக்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருப்பான். அதனால அது அப்படியே அந்த நோய் ஷிஃப்ட் ஆயிருக்கும் இவனுக்கு. இன்னொன்று முன்னாடியே ஒரு சீன் இருக்கும். அதாவது ஷேக்ஸ்பியர் ஃபேமிலியை பார்க்க வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்போ மைண்ட் கூட அந்த பால் சண்டை போகிறது இது இந்த மாதிரி இந்த
அந்த கழுகு கூட செத்து போகும் பார்த்தியா, அந்த சீன்லாம் முடிஞ்சு வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து கிளம்புவாங்க லண்டனுக்கு. அப்போ வந்து நம்ம லண்டனில் ஷிஃப்ட் ஆகிடும் அப்படிங்கும்போது ஒரு சீன் டைலாக்ஸ் போய் வரும். ஜூலியத்துக்கு வந்து ஆட்டம் சீசன் வர போகுது, ஜூலியத்துக்கு வந்து உடம்பு கொஞ்சம் வீக்கான ஒரு ஆள், ஸோ அவளுக்கு நோய் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிகாஷன்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. அந்த டைலாக்ஸில் பார்த்தா ஆக்னஸ் வந்து ஷேக்ஸ்பியர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் என்ன சொன்னா, சரி இப்போ நம்ம லண்டனில் இருக்க வேண்டாம், லண்டனுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வெளியே கொஞ்சம் பார்த்துக்கலாம், வீடு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ஷன்ஸ் இருக்கும். கரெக்டாக சொல்லிட்டு அங்கே ஒரு சென்டாப் இருக்கும் அவங்க அப்பாவுக்கு. சென்டாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டம் சீசன் வரும், நோய் வாய்ப்பிட்டு போவாங்க. அங்கே அந்த இது நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதாவது படமே வந்து 2 சீன் தான். ஒன்று ஹேம்லெட் சாகுறது, இன்னொன்று வந்து ஆக்னஸோட அக்செப்டன்ஸ். அப்படிங்கும்போது ஹேம்லெட் சாகுறதுக்கும் அந்த அந்த கிளைமேக்ஸுக்கும் சீன்ஸை வந்து சூப்பராக இது பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த இடத்துக்கு அரைவ் ஆகிறதுக்கு என்னடா பண்ண முடியும், எவ்வளவுக்கு எவ்வளோ டெப்த்தாக கொண்டு போக முடியும், ட்ராமாஸில் கொண்டு போக முடியும்னு சொல்லி நல்லா இது பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு படத்துக்கு வந்து எப்படி சொல்கிறது, நார்மலாக ஏதாவது ஒரு சீன் எழுதுகிறோம் அப்படின்னா கூட, இப்போ ஒரு ஆக்ஷன் எழுதுகிறோம் அப்படின்னா கூட ஓரளவு ஓகே பண்ணிடலாம், அதுவுமே கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இந்த எமோஷன்ஸுன்றதுக்கு வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி அந்த இடத்துல நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கறது, அது எப்படி எழுதிட்டு போகிறது, இது பொதுவாக மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க அந்த எமோஷன்ஸை, அவங்களுக்கு எப்படி வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கும். ஈஸியா எமோஷன்ஸை கன்வே பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று அது வேற ஒரு மொழியா இருந்தா கூட நமக்கே ஒரு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னா, அப்ப அந்த எமோஷன்ஸ் எப்படி ஸ்டேஜ் பண்ணணும். மேக்கிங்கும் செம்மையா இருந்துச்சா படத்தோட மேக்கிங். ரொம்ப எப்படி சொல்றது, நேச்சரு, அந்த டோன்ஸு, மேக்கிங், லைட்டிங்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல வந்துமே நமக்கு எமோஷன் நல்லா கன்வே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிளே அந்த ஹேம்லெட்டும் ஜூலியத்தும் பிறக்கிறது தான். அந்த அந்த போர்ஷன் அவ்வளவு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த போர்ஷன் அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு, அவ்வளவு கனெக்ட் ஆச்சு. அப்படிங்கும் போது தான் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் இதாக இருந்துச்சு. அடுத்தடுத்தலாம் வரும்போது நமக்கு அந்த எல்லாமே நமக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. இன்னொன்று, ஆக்னஸ் வந்து நமக்கு படம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பறவையை காட்டி ஆரம்பிப்பாங்க. அந்த பறவை வந்து ஆக்னஸோட இது ரொம்ப நாளாக வச்சிருந்த வளர்ப்பு பறவை. அந்த பறவை இறந்து போகும்போது ஒரு விஷயம் இருக்கும். எப்படி சொல்றேன்னா, இது பண்ண ஒரு வேண்டுதல் வச்சுக்காங்க. அந்த பையன் ஹேம்லெட் வந்து ஜூலியட் இது பண்ணும்போது அந்த ஒரு சின்ன ஒரு எனக்கு எடுத்துக்கும், எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒரு சின்ன இது மாதிரி ஜம்கட்ஸ் மாதிரி வேற ஒரு விஷயம் போகும். அந்த ஸ்டேஜ் பிளேல நிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அவன் இது பண்ணிக்கிறான், அந்த வேண்டுதல் மாதிரி ஒரு விஷயம் வைப்பான். அது ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று, ஆக்னஸ்னால அந்த பறவை இறந்ததை வந்து ரொம்ப ஈஸியாகவும் யதார்த்தமாகவும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இவனை ஹேம்லெட் இறந்ததை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. மேபி ஜூலியத் இறந்ததா கூட அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களோ என்னவோ. ஏன்னா ஜூலியத்துக்கு தான் அவங்களுக்கு தெரியும் முன்னாடியிலேருந்தே, ஜூலியத்துக்கு தான் உடம்பு கொஞ்சம் வீக்கான உடம்பு, சீசன் மாறுது, ஸோ நோய் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வில்லியம் ஷேக்ஸ்பியர்கிட்ட முன்னாடியே பேசிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க அதுக்கு ரெடியாக தான் இருந்தாங்க. ஸோ ஜூலியத்தை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அதையும் பண்ணாங்க. அன்எக்ஸ்பெக்டடா ஹேம்லெட்டுக்கு அந்த விஷயம் நோய் வந்து இறந்து போகும்போது அவங்களால அதை மேபி அந்த இடம் தான் அவங்களால அந்த மரணத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு தோணுச்சு. சடன் டெத் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஃபுல்லாமே ஜூலியத் மேலதான். ஏன்னா ஃபோக்கஸ் எல்லாமே அவன் மேல இருந்துச்சு. ஏன்னா அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியாத பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் திடீர்னு பையனுக்கும் வந்திருக்கே அப்படின்றது ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும். எதுவுமே பண்ண முடியல. எனக்கு அந்த ஜூலித் வந்து ஃபீல் பண்ணி அழுகிற கேரக்டர், அந்த சீன் ரொம்ப இதாக இருந்துச்சு. தம்பி இறந்துட்டான்னு சொல்லிட்டு போய் அழுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஜூலித் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பா, பின்னாடி அவங்க அம்மா, அவங்க மாமியார் சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னா அவங்களால சத்தமா அழுக முடியல. ஒரு பேரை இறந்துட்டான், அதனால அவங்க ஒரு மாதிரி மூடிக்கிட்டு இவ பேச பேச அவங்களுக்கு அங்கே அழுக வந்துகிட்டு இருக்கும். இவங்க அம்மா கூட ஓரளவு கொஞ்சம் ஸ்டெடியா நின்று கேட்டுக்கிட்டு இருப்பா. அவங்க மாமியாரோட கிட்டத்தட்ட எல்லாமே படைச்சிருக்கோம். மாமியார் அவங்க ஒரு பேக் ஸ்டோரி சொல்லுவாங்க. சூசன் ஆட்ட சொல்லுவாங்க, மூத்த மகட்ட சொல்லுவாங்க. மொத்தம் அவங்க 7 குழந்தை அப்படின்னு சொல்லி அதுல வந்து ஒரு பையனோ பொண்ணோ சம்திங் சரியா ஞாபகம் இல்லை.
அந்த பையன் அவங்க அந்த குழந்தைக்கு இதே மாதிரி ஒரு நோய் வந்துச்சுன்னு சொல்லி சூசனாட்ட மூத்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க அம்மா அவ்வளவுதான் ஜூலியட் செத்துட்டா அப்படிங்கிற இடத்துல அவங்க மாமியை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. காப்பாற்ற முடியாது, அவங்களாலே முடியாத பையன் இறந்து போயிருப்பான். அதே மாதிரி ஜூலியத்தோட கண்டிஷனும் ரொம்ப சிவியர் ஆயிடும். அது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அந்த விஷயம் வந்து எல்லா ஹோல் ஃபேமிலிக்காகவே சுசானா சொல்லுவாள் ஒரு சீன்ல, அவள் அவ்வளோதான் செத்துட்டா அப்படின்னு சொல்லி சுசானா சொல்லிட்டு இருப்பா அவங்க அம்மாட்ட. இவன் போய் இது எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வான்னு சொல்லி இவ போய் சால்ட் எடுத்துட்டு வா. ஹேம்லெட் இல்ல, இவ ஹேம்லெட்டுக்கு தான் அது வந்து ஸ்டார்டிங் தான். ஹேம்லெட் சாகும்போது தான் நீ இப்போ சால்ட் எடுத்து அதை எடுத்து இதை எடுத்துவான்னு சொல்லி இது பண்ணும்போது தான் அவன் அவ்வளோதான் அப்பப்போ வெடிக்க ஆரம்பிக்கும் டப்பு டப்புன்னு. அது ரொம்ப இதாக இருந்துச்சு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த ஃபேமிலியில ஜூலியட் செத்தா கூட அவ்வளவு பெரிய தாக்கம் வந்து இருக்குமா. நமக்குமே அப்படிதான். திடீர்னு இவன் வந்து இது பண்ணிட்டாங்கும் போது நம்மளால மூஞ்சி அடிச்ச மாதிரி இருந்துச்சு டப்புன்னு. ஏன்னா எல்லா கதையாவே செட் பண்ணது வந்து ஜூலியட் சாகுறதுக்கு தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஆடியன்ஸுக்கும் அதை தான் செட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஃபேமிலிக்கும் அதை தான் செட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இவன் சொன்ன மாதிரி வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து ஜூலியட் நல்லா இருக்கான்னு ஒரு பெருமூச்சு இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சந்தோஷ கண்ணி ஆனந்த கண்ணிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அங்க ஹேம்லெட் செத்து கிடக்கும் அப்படிங்கும், அது வேற மாதிரியான ஒரு தாக்கம் இருக்கும். ஸோ அந்த இது ஆக்னஸை ரொம்ப பெருசா பாதிச்சு அது ஒரு பெரிய இது கொடுத்துருக்கோம். அந்த எண்டில் ஒரு பிளே ஹேம்லெட்டா நடிச்ச பையனும் சூப்பரா நடிச்சிருக்கான். அவன் தான் அழுகவே வச்சு அந்த இன்னொன்று எண்டில் வந்து பிளே போய்கிட்டே இருக்கும். நீங்க ஹேம்லெட் சாகும்போது ஹேம்லெட் வந்து ஒரு சாகுற இடத்துல வந்து அவங்க அம்மா கையை பிடிச்சிக்கிறதுக்கு கையை நீட்டியான். அவன் கை பிடிச்சிக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவன் அந்த நோய் வந்து சிவியரா இதாகி கை கீழே விழுந்துடும், கொஞ்சம் கொஞ்சமா இதாகி நடுங்க ஆரம்பிச்சுனா செத்துக்கான். பிளே போய்கிட்டே இருக்கும். கரெக்டா எண்டில் வந்து இவன் சாகுற இடம் வந்துடும், ஹேம்லெட் வந்து பிளேல சாகுற இடம் வந்துடும். அப்ப அவன் சாக போறாங்கும் போது ஆக்னஸ் எப்படி கையை நீட்டுவான். அந்த இடம் அது வரைக்கும் எனக்கு அப்படியே தண்ணிங்க தேங்கி நின்றுக்கிட்டே இருந்துச்சு. அவ அப்படி கையை நீட்டினோன்னு அப்படியே கவனிச்சான். இன்னொன்று அவள் கரெக்டாக அந்த பிளே வந்து ஆக்னஸை இது பண்ணிருச்சு. சடன் டெத்து ஹேம்லெட்டுக்கு மூவ் ஆன் ஆகாமல் இருப்பான் ஒரு கில்ட்டில், அது அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இருப்பான். பிளேல வந்து ஒரு வீரமாக அடைஞ்சிருக்காங்கிறது மூலமா எப்படி இது பண்ணிருக்கான்னா அவன் வந்து ஜூலியத்திட்ட இருந்த நோயை தாங்கிட்ட எடுத்து அந்த நோய்க்கு எதிராக சண்டை போட்டு செத்து போனான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்வே வந்து அந்த பிளே மூலமா நமக்கு கிடைக்கும். அது வந்து ஆக்னஸ்க்கு இதாகும். ஓகே, நம்ம பையன் வந்து சும்மா இது பண்ணல, சும்மா சாகல, ஜூலியத்துக்காக ஒரு விஷயம் பண்ணிட்டு அந்த எதிர்த்து சண்டை போட்டு ஒரு பிரேவா செத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும். அந்த அக்செப்டன்ஸுக்கு தான் இது கடைசி அந்த சின்ன பையன் நிற்கிற மாதிரி இப்போ அப்படி இப்படி நெஞ்சில கட்டி விடுப்பா, ரிமெம்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இது பண்ணவா, அது நல்லா இருக்கும். இந்த இடத்துல அந்த சிரிக்கிறதுமேவும் கடைசியா சிரிப்பார்ல, சிரிச்சுட்டு சிரிக்கிறதுனா அது ஒரு மாதிரி மூவ் ஆன மாதிரி காமிச்சாலும் அந்த கடைசி அந்த சிரிச்சதுக்கப்புறம் ஒரு மௌனம் வந்து இறந்துட்டான் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இன்னொன்று அந்த பறவையை இது பண்ணும்போது ரிமெம்பர்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு விஷயம் அவங்க பண்ணுவாங்க. அந்த பறவை வந்து அப்படி ஒரு விசில் ஊதுவா, ஃபர்ஸ்ட் டைம் விசில் ஊதி பார்க்கும் மேலே பறக்குது பாருங்கன்னு சொல்லுவா. இவங்களுக்கு தெரியாது, இவங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. சரி ஓகே, இன்னொரு ட்ரை பண்ணணும்னு சொல்லி மறுபடி பண்ணும்போது அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அந்த ஜூலியத்து சூசனா எல்லா பேருனாலையும் புரிஞ்சுக்கிட்டு மேலே பறக்குது, நம்ம மனசுல இருக்கிற வரைக்கும், நம்ம நினைவுல இருக்கிற வரைக்கும் அது நம்ம கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் ஹாக்கிட்ட அந்த பறவைகிட்ட நம்ம வேண்டணும்னா நடக்கும் அப்படிங்கிற விஷயமும். அதுதான் ஹேம்லெட் வந்து வேண்டுவேன் சாகிறதுக்கு முன்னாடி. ஜூலியத்துக்கு இருக்கணும், எனக்கு வரட்டும், நான் கொஞ்சம் பிரேவான ஆள் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கும். கிளைமேக்ஸ்ல அந்த ரிமெம்பரை தான் இருக்கணும், நம்ம நினைவுல இருக்கிற வரைக்கும் அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க ஒரு விஷயத்த. அதுதான் அந்த ஆக்னஸோட அக்செப்டன்ஸாகவும் இருக்கும், அந்த ரிமெம்பர் பண்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இருக்கும். இன்னொன்று இந்த வீர மரணம் அடைகிறது அப்படின்றத வந்து அப்போ அந்த பீரியடை பொறுத்தளவில் நீ வந்து மரணிக்கிறத விட அந்த வீரமாக ஒரு கூடுதலுக்காக இறந்து போகிறதுன்றது வந்து பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா அப்போது ஃபுல்லாக போர், அந்த பீரியட் டைம் போது நீ போருக்கு ஆள் வேணும் அப்படின்றதுக்காக நீ இந்த போரெல்லாம் ரொமான்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீர மரணம் அடைகிறது, நெஞ்சில் கீறி விட்டு புதைக்கிறது, இந்த நம்ம இதுலேயே இருக்கும்.
நீ இதுல எடுத்து பார்த்துக்கிட்டேன்னா கூட அது அந்த புறநானூறு முழுக்க போற ஃபுல்லா ரொமான்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. இத்தனை யானைகளை கொன்றவங்க அந்த கலிமுத்து பரணியில வர்றது இது எல்லாமே அந்த ஒரு பெரிய கொலைகளை வந்து ரொமான்டிசைஸ் பண்றது. எனக்கு அந்த நேரத்துல ஒரு ஆணுக்கான ஒரு அழகாவே வீரமரணம் அடைஞ்சாதான் அது. அதான் சொல்றேன், அந்த போரை வந்து ரொமான்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சது அந்த இடத்துல. ஏன்னா நிறைய ஹீரோஸ் பிறந்தது. இப்ப நான் சொல்ல போனா இந்த லியோனிடஸா இருக்கட்டும், 300 ஸ்பார்டன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு தியாகம் தான். அந்த வீர மரணம் தான் உங்களை அந்த டயத்துல ஃபுல்லா இந்த ஹீரோஸ் ஃபுல்லா எப்படி உருவாங்கன்னா இந்த மாதிரிதான். இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்காக சண்டை போட்டு இறந்தவங்க தான் ஹீரோ ஆகுறாங்க. இப்ப மாதிரி இருக்கலாம் காலகட்டம். ஹீரோன்றது வேற மாதிரி மாறி இருக்கலாம். ஒரு துறையில சாதிச்சவங்க ஹீரோ ஆகலாம். ஆனா அப்பன்றது ஒரு தியாகம் பண்ணாதான் ஹீரோன்ற நிலையை அடைய முடிஞ்சு. ஆனா அந்த பாராட்ட பெறுறதுக்கு அவங்க இருப்பாங்களான்றது அது வந்து பின்னாடி வேணா அந்த வச்சு பேசுவாங்க வைப்பாங்க. ஆனா அது அவங்களால அதை அனுபவிக்க முடியுமா? முடியாது. என்னை பொறுத்தவரை அது வந்து தேவையில்லாத ரொமான்டிசைஸ் தான். ஒரு பெரிய ஒரு கொலை பண்றது வைக்கிறது இல்ல. அது இல்ல, அந்த ரொமான்டிசைஸ்க்கு பின்னாடி நிறைய மரணம் தான். நான் என்ன சொல்றேன், அப்பாவிகளோட அந்த காசு தான் முக்கியம். நீ எதுக்காக நீ வீரமரணம் அடைகிறது இல்ல. நான் என்ன சொல்றேன், எப்படி பார்த்தாலும் அவன் கொன்ன ஒரு 10 பேரு அவனுக்குன்னு ஒரு குடும்பம். அதுதான் சொல்றேன். காரணம் தான் மேட்ரு, காசு தான் மேட்ரு. காசு அப்படி அந்த எதுனால அவன் இறந்தான், அதாவது அவன் யாருக்காக எதுக்காக இறந்தான். நீ 300 ஸ்பார்டன்ஸ்ல அவர் சொல்லுவார் கடைசியா, என்னை மறந்துடாதீங்க. என்னன்னா நீ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் சண்டை போட்டது அதெல்லாம் பிரச்சனை இல்லை, உங்களுக்காக நாங்க சண்டை போடுறோம். அதுக்கு முன்னாடி அதை பெரிய அளவுல பண்ணி அப்படி சாகரவன் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படைகள்ல இருந்து பின்தொடர சந்ததிகளுக்கு சொல்லி வைக்கும் போது நீ இது அந்த சொசைட்டியாவே அந்த அது என்ன நினைக்கினா இப்படி சாகரதான் இங்க இருக்கு. நம்ம வந்து சாகிறது எப்படி நல்ல விஷயமா இருக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, கிரேக்க விடுதலை உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? 300 ஸ்பார்டன்ஸ் 300 பேர் செத்தனாலதான் அங்க 10,000 பேர் திரண்டான். அந்த 300 பேரோட கதை இங்க 10,000 பேர் உருவாக்குச்சு. அந்த 10,000 பேர் ஏன்னா கிரேக்கத்துல அப்ப அந்த போருக்கு வெறும் 300 பேர் திரட்டுறதே பெரிய விஷயமா இருந்த டயத்துல அந்த 300 பேர் இறந்ததுக்கு அப்புறம் இங்க 10,000 பேர் சேர்ந்து அந்த பெர்சிய படைகளை அடிச்சாங்க திருப்பி. இது என்னன்னா நீ அந்த நல்லவங்க கெட்டவங்க தாண்டி சொந்த நாட்டை பாதுகாக்கணும்ன்றத சொந்த நாட்டை பாதுகாக்கணும்ன்றதே ஒருத்தவங்க 300 பேர் செத்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் சண்டை போட்டு திருப்பி பெர்சியாவை அடிச்சு வீழ்த்தினது. ஆனா இது எல்லாமே ஒரு கட்டத்துல வந்து எப்படி ஒருத்தனோட ஒரு தனிப்பட்ட ஆளோட இதாதான் இருக்கு. ஏன்னா இப்ப வந்து ஒரு ராஜான இல்லையா, அவனுக்கு வந்து அந்த நாட்டை பிடிக்கணும். நான் அதான் சொல்லுவாங்க, அவனோட தனிப்பட்ட விஷயத்துக்காக தான் ஒரு நாட்டுக்கு போவேன். ஓகேவா? அவன் அந்த நாட்டுல என்ன பண்ண தன்னை பாதுகாத்துக்கணும், தன்னோட குடும்பத்தை பாதுகாத்து தன்னோட ஊரை பாதுகாத்துக்கணும்னு சொல்லி அவன் சண்டைக்கு வரலாம். அட் எண்ட் ஆஃப் த டே அது ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலோட இதாதான் இந்த நிலவுடைமை சமூகத்தை சொல்றது. இப்போ நம்ம ஒரு உரிமைக்காக போராடுறோம், நம்மளோட சரி அடுத்த நம்ம வாழ்வாதாரமே இதை நம்பிதான் இருக்கு அப்படின்னும் போது அந்த போராட்டம் அது வேற வடிவம். இப்போ அதுதான் சொல்றேன், தேவையில்லாம இன்னொரு இடத்த போய் அட்டாக் பண்ணி அதுல நடக்காது. அதை நான் சொல்லல. இப்ப நான் ஏன் இந்த உதாரணத்துக்கு நான் லியோனிடஸ் சொன்னேன்னா, ஏன்னா அவர் சொந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காக அவர் ஒண்ணும் போய் ஃபைட் பண்ணி சாகல. வேற நாட்டை போய் விரிவுபடுத்தின அப்படின்னு இல்லை. அவர் கிரேக்கத்தோட ஒற்றுமைக்காகவும் தான் நாட்டுக்கு வர ஒரு அபாயத்தை தடுக்கணுன்றதுக்காக தான் அவர் செத்தார். அதனாலதான் அவர் ஹீரோன்னு சொல்றோம். இந்த மாதிரி உண்மையிலேயே ட்ரூ ஸ்டோரி தான். ஆனா ஆக்சுவலா என்னன்னா நமக்கு கொஞ்சம் அந்த ஒத்த கண்ணு மனுஷன் அதெல்லாம் ஃபிக்ஷன். மற்றபடி இந்த கிரேக்கம் ஒண்ணு சேர்ந்தது ஒரு படைக்காக, அதுதான் உண்மைதான். அந்த போர் இது எல்லாமே அது அந்தந்த காரணங்களை பொறுத்து அது மாறும். ஆனா மேக்ஸிமம் தேவையில்லாத ஒண்ணுதான். ஏன்னா அது மேக்ஸிமம் ஒரு சைட்ல இருந்து பார்க்கும்போது அதனாலதான் அந்த பிளேயர்ல கடைசி பார்க்கும்போது அப்போ அந்த ஒரு வீர மரணத்தை ரொமான்டிசைஸ் பண்ற அந்த சொசைட்டில அப்போ அவனோட மரணம் இப்படிதான் இருக்கணும்னு அவங்க விரும்புறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது அப்ப இருந்த மென்னோட சொசைட்டி அப்படின்றது எப்படின்னா, இப்போ வந்து நமக்கு நிறைய தொழில்கள் இருக்கு.
சாதிக்கிறதுக்கு ஐடி நிறுவனங்களாக இருக்கட்டும், எவ்வளவோ கிரிக்கெட்டு இதுன்னு சொல்லி நிறையா இருக்கு. அப்போ வந்து குறிப்பிட்டது தானே, குறிப்பிட்ட துறைகள் தான். அவனுக்கு பிசினஸ் இருக்கும், போர் இருக்கும். அப்புறம் அதுவுமே விளையாட்டுக்கு வீர விளையாட்டு, அந்த கிளாடியேட்டர்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ரத்தம் அந்த மாதிரியான விஷயங்களை சார்ந்து இருக்கும். அப்படிங்கும்போது அப்ப வந்து சண்டை செய்யணும், சண்டை செஞ்சு நான் ஜெயிக்கணும், நான் தான் ஜல்லிக்கட்டு கூடவே ஒரு ஆண்மை அப்படி நிரூபிக்கிறது. இன்னொரு இந்த படத்துலயே ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆக்னஸ் வந்து ஹேம்லெட் கிட்ட கொஞ்சம் பேசுற சீன் ஒன்று இருக்குங்க. அப்ப பாத்தீங்கன்னா பேசும்போது சமாதானம் படுத்தினதுக்கு அப்புறம் அவன் வந்து வாழ் சுத்தி காமிக்கான் அவங்க அம்மாட்ட. அந்த குச்சியை வச்சு வாழ் சுத்தி காமிக்கான். யாரும் வின் பண்ணாலும் அவங்க அம்மா கேட்பாங்க, நான் தான் அப்படின்னா. ஸோ அப்படிங்கும் போது அது வந்து சின்ன பசங்கிட்ட இருந்தே வருது. கத்தி சண்டை போடணும், நான் வின் பண்ணணும், இதுதான் விஷயம், இது வந்து பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இந்த நமக்கு அந்த மாதிரி காட்டுறதுனால, அந்த ஹீரோ அப்படின்றதுனால உனக்கு அந்த வீரமரணம் அடைகிறது இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயமா போகும். இன்னொன்னு அப்பன்னு இப்பயுமே பாருங்க, ஒரு படம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னா ஹீரோ வின் பண்றதுதான் மாசு. அப்பதான் ஹீரோக்கு மாசு. ஹீரோ வின் பண்றதோட ஹீரோ வின் பண்ணி கடைசியில் அந்த சாகிறது இன்னும் கொஞ்சம் மாசா இருக்கு. சாகிறமா பிடிக்க மாட்டான். இப்ப சாகிறது உனக்கு ரொமான்டிக். இப்ப இல்ல, இப்ப ஹீரோ வின் பண்றது இல்ல. இப்ப வந்து சாகிறது ரொமான்டிசைஸ். அந்த எண்ட் ஆஃப் தி ஹீரோ வின் பண்றதுதான் பயங்கரமா வின் பண்றாரு. இன்னொன்னு அந்த பிளேயரையுமே ஹேண்ட் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதாகமா இருக்கும் சாகா. அப்படிங்கும்போது ஒரு கத்தி சண்டை, ஒரு ஃபைட்டு, இன்னொன்னு அந்த ஆடியன்ஸுக்கு இப்ப இருக்க மாதிரி அப்ப இருக்க பல்ஸ், ஆடியன்ஸோட பல்ஸ், ஃபைட்டு தான் மேட்ரு, கிளைமேக்ஸ்ல ஃபைட் வைக்கணும். அது நல்லா இருந்துச்சு. அந்த படத்துல பிளேயர் ஒரு ஃபைட் போடுவாங்க, அந்த இது நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த அப்பா முன்னாடி சொல்லி கொடுத்துருப்பாரு அந்த இது. இன்னொன்று வந்து எனக்கு வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஒரு 2 விஷயம், அந்த கேரக்டருக்கும் அந்த ஒரு 2 சீன் இருக்கும். அதாவது இது ஹேம்லெட் இறந்துட்டா, வீட்டை விட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு வீட்டுக்கு போமா ஆக்னஸுக்கும் அவருக்கும் பெருசா பேச்சுவார்த்தை இல்லாத மாதிரி இருக்கும். அவங்க வந்து அந்த ஒரு விஷயம் இருக்கும், நீ எப்படி பார்த்தாலும் நீ விட்டுட்டு போயிட்டே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துடுவாங்க, லண்டன் வந்துட்டு. அந்த ட்ராஜடி ஆஃப் ஹேம்லெட்டோட அந்த கிளைமேக்ஸ் ட்ராமா அது ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கும், ரிஹர்சல். அப்ப வந்து இவங்க ஒரு கரெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அந்த ஒரு இது தாக்கம் இருந்துட்டே இவங்க நடந்துகிட்டே இருப்பாங்க, ஏதோ மைண்டுக்குள்ள ஓடிட்டே, ஆனா ப்ரெசன்டடாவும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நதி கிட்ட போய் ஒரு டைலாக் இருக்கும், டு பி ஆர் நாட் டு பி அப்படின்னு. அந்த டைலாக் அந்த இதுல வரும், அந்த பிளேல வரும், இவன் ஹேம்லெட் சொல்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா. ஆனா மியூசிக் வந்து இந்த படத்துல இல்லனா இந்த படம் ரொம்ப சவுண்ட் ஒர்க்ஸ் சொல்லணும். இல்ல இன்னொரு மியூசிக் அல்டிமேட்டா உட்காந்து கரெக்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, மியூசிக் சொல்லும் போது ஹேம்லெட் சாகுற சீன் இருக்கும். அது வரைக்கும் ஒரு சின்ன எங்க தேவையோ அங்க மியூசிக்கும். ஆக்னஸ் வந்து ஒரு இடத்துல அழுவா, கதறி அழுவா. அப்ப மியூசிக் கட் ஆகும். அவ அழுகும் போது அந்த சவுண்ட் வரும். ஒரு கட்டத்துல அவ அப்படியே சவுண்டே இல்லாம அழுவா. அந்த இடத்துல வந்து அந்த சவுண்டே எந்த சவுண்டுமே இல்லை. ஆக்னஸ் அழுதுகிட்டே கதறுவா. அந்த கதறல் அப்படியே உள்ளக போகும். அந்த நமக்கு பார்க்க வந்து சவுண்ட் இல்லாம வெறும் விஷுவல்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த விஷுவல் வந்து நமக்கு அப்படியே அந்த எமோஷன் நமக்கு கன்வே பண்ணும். அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் அந்த மியூசிக், நான் இந்த படத்தோட மியூசிக் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா கடைசியா பார்த்த படம் வந்து சின்லெஸ் லிஸ்ட். ஏன்னா கிட்டத்தட்ட சேம் மியூசிக் பேட், எந்தெந்த இடத்துல மியூசிக் வரணும் அப்படின்றத சின்லெஸ் லிஸ்ட்ல உங்களுக்கு சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அந்த அந்த மக்களை காப்பாற்றுற இடத்துல எல்லாம் ஒரு மியூசிக் வரும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு மியூசிக் வரும். அந்த இடத்துல தான் நமக்கு அதுவே வரும். நான் சின்லெஸ் லிஸ்ட் அந்த மைண்ட்ல தான் அந்த படம் பார்த்தேன். என்னடா அது ஒரு மாதிரி செட்டிலாவே போகுது படம். ஏன்னா எனக்கு இந்த படத்தை பத்தி ஐடியாவே கிடையாது. பேசணும்னு முடிவு பண்ணியாச்சு, சரி அப்படின்னு சொல்லி நேற்று உட்காந்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு, இந்த இது பெர்ஃபார்மன்ஸ் பேசுற படம் அப்படின்னும் போது, சரி அப்ப எந்த படம் மாதிரி நம்ம இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் சின்லெஸ் லிஸ்ட் இருந்துச்சு. ஆனா கண்டிப்பா சின்லெஸ் லிஸ்ட் மாதிரி எனக்கு அந்த இது கொடுக்கலனாலுமே அந்த படம் ஆனா எனக்கு எண்டில் கொடுக்கும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. கண்டிப்பா கடைசி அந்த மியூசிக், அந்த 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 மியூசிக் ரொம்ப ஃபேமஸ். அந்த மியூசிக் பாட்டு அந்த இதுல வரும்,
டிராமா போயிட்டு இருக்கும் ஒரு மியூசிக் வரும் எண்ட்ல வரும் நோட் பண்ணீங்கன்னா அந்த மியூசிக் ரொம்ப ட்ரெண்டிங். அது நிறைய ஸ்டேட்டஸ் இதுல தான் போடுறோம், ரீல்ஸ்ல தான் அந்த மியூசிக் யூஸ் பண்ணுவாங்க. நான் அந்த மியூசிக் கேட்டிருக்கேன், ஆனா என்னடா இது இந்த படத்துல இருந்து தான் வருதா அப்படின்றதே நான் அங்க இருந்து பார்த்தேன். ஏன்னா அந்த மியூசிக் பிளஸ் இந்த சீக்வன்ஸோட சேர்ந்து நமக்கு ஒரு மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் படத்தை. படமா எமோஷனல் இருந்தாலும் அங்கங்க ஃபீல் குட்டாகவும் இருந்துச்சு எனக்கு எண்டிடமே ஒரு கட்டத்துக்கு ஆக்னஸ் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் வருமா அங்கே எனக்கு ஒரு ஃபீல் குட்னஸ் கிடைச்சிச்சு. அவ்வளோதான் ஒரு பெயின்ஃபுல் இருந்தாலும் அந்த அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா அது பெரிய ட்ராஜடியான ஒரு விஷயம் அப்படின்னாலும் அந்த ஒரு ஸ்மைல் வரும்போது நமக்கு ஒரு மாதிரி ஓகே அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிச்சு. நல்லா படம் நல்லா இருந்துச்சு. ஓகே அந்த எண்ட் ஆஃப் த டே ஜெசி பக்லிக்கு எந்த அவார்டு கொடுத்தாலும் அவங்க எல்லாம் எனக்கு அவனுக்கும் டிசர்வ் தான், ஹீரோக்குமே டிசர்வ். ஆனா அவங்க சொல்றேன் நம்ம பாயிண்ட் ஆஃப் ஃபுல்லாமே நமக்கு அந்த கதையுமே ஆக்னஸோட கதை அவங்களுக்கே காமிச்சனால இல்ல எல்லாமே ஒரு விமன் டைரக்டர், விமன் ரைட்டர், அப்படி நம்ம பார்க்கணும்ன்றத விட இல்ல வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லிட்டு போனார், அவர் ஒய்ஃப் அவர் எப்படி பார்த்தாரு, அவருக்கான போர்ஷன்ஸ் தான் நான் சொல்றேன். அந்த அவருக்கான போர்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருந்தாலும் ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு. என்ன சொல்றேன்னா அவர் வந்து ஃபேமிலிக்காக ஒரு விஷயம் பண்றது, கிளைமேக்ஸ் அவருக்கும் அந்த ஃபீல் இருக்கும், மகன் ஹேம்லெட் இறந்த ஃபீல் இருக்கும். அதுதான் அந்த ஒரு பிளே போய்கிட்டு இருக்கும்போது ரிஹர்சல் போயிட்டு இருக்கும்போது நடந்துகிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த நதிக்க அந்த கடலுக்கிட்ட வந்து ஒரு பேசுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சீன்ஸ் தான் இருக்கும். ஆக்னஸ் அளவுக்கு இல்லை, ஆனா இருக்கும், அந்த இம்பார்ட்டன்ட் இருக்கும். அது இல்ல அதுதான் நமக்கு என்னன்னா அவர் எப்படி போனாரு, அவர் எப்படி அவங்க ஒய்ஃபை பார்த்தாரு அப்படின்றத நமக்கு படமாவும் காட்டுறாங்க. அந்த எண்ட் ஆஃப் த டே வில்லியம் ஷேக்ஸ்பியரோட நாடகத்துல டிராமால இருந்து அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு அக்செப்டன்ஸும் ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கிற மாதிரி தான் படம் முடியுது. இப்ப சப்போஸ் நமக்கு வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியரையும் இவங்களையும் ஈக்குவலா காமிச்சிருந்தா படம் அவ்வளவு ஒட்டி இருக்குமானும் இல்ல. சப்போஸ் வில்லியம் ஷேக்ஸ்பியரே ஃபுல்லா காமிச்சிருந்தா படம் வேற மாதிரி கிடையாது. அப்ப வந்து எமோஷன் இருக்காது, இவ்வளவு எமோஷன் இருக்கு. நமக்கு வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஹீரோ ஆயிடுவார் அந்த இடத்துல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஸ்டார்டிங்ல இருந்து அவன் ட்ராஜடியில தான் இருப்பான். அவங்க அப்பாட்ட அடிவாங்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஊருக்கு வீட்டை விட்டுட்டு போறது எவ்வளவு. ஆனா இது அப்படி பேருந்தா இது வந்து அஸ்யூஷுவல் ஒரு படத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறி ஜெயிக்க. அதாவது ஒரு விஷயம் நமக்கு ஒரு டெஸ்டினி இருக்கு, அந்த டெஸ்டினி அடையிற படம் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஆக்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல போனது தான் இந்த படத்தோட மொத்தமே செம.